அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்மளோட நேயர்களுக்காக அந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மற்ற ஜோதிட முறைக்கும் இந்த ஜோதிட முறைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம், இந்த ஜோதிட முறையில மற்ற ஜோதிட முறையில இருக்கக்கூடிய அந்த 2 டேக் வந்து இதுல கிடையாது. பொதுவான நீங்க எந்த ஜோதிட முறைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும், அது ஆரம்ப காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஜோதிட முறைகளா இருக்கட்டும், இன்னைக்கு பல புது புது மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து 2 விஷயத்த உங்களால தவிர்க்க முடியாது. ஒண்ணு பலன், இன்னொன்னு பரிகாரம். ஓகேங்களா? ஆனா இந்த 2 டேக்குமே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள இல்ல. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து இருக்கக்கூடிய டேக் வந்து 3வது டேக். அதுக்கு பேர் வந்து கைடன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து சரியான டைரக்ஷன் உங்களுக்கு தெரியல. என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அத செய்யலாமா? வேண்டாமா? நம்மளுடைய ஜாதகத்துக்கும் நம்மளுடைய லைஃப்க்கும் அது செட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் ஒண்ணு வரும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வரும். அது படிக்கிற டைம்ல வரும். குரூப் எடுக்கும்போது வரும். இல்ல காலேஜ்ல வந்து அகாடமிக்ஸை சூஸ் பண்ணும்போது வரும். சொந்த பிஸ்னஸ் பண்ணும்போது வரும். கல்யாணம் பண்ணும்போது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வரும். எல்லாத்துக்கும் வரும். ஓகேங்களா? அது வந்து நம்ம தெரியாம போயிட்டு நம்ம இதுல சிக்கி வந்து அதுக்கப்புறம் அது மூலியமா கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதை விட முதல்லயே எது சரி எது தப்புன்னு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு உதவும். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய அணுகுமுறை. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய அணுகுமுறை அதுதான் கைடன்ஸ்.